வந்து சிவனுக்கு மேல அமர்ந்து இருக்கிற அந்த தோற்றத்துக்கு என்ன அர்த்தம்? அதை சுத்தவர பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி, மகாலட்சுமி, சரஸ்வதி 2 பேருமே வந்து சாமரம் வீசிட்டு இருக்காங்க இந்த திரிபுர சுந்தரிக்கு. அப்படி இருக்கும்போது இதுக்கான தாற்பயம். அதாவது நம்ம அது ஒரு 4 கால்களுடைய ஒரு பீடம். அந்த பீடத்தில சர்வேஸ்வரன் இருக்காரு. அவங்க மேல என் தாய் இருக்கா. அதாவது சிவம் இல்லைன்னா சக்தி இல்ல. அந்த சக்தி இருந்தால் மட்டுமே சிவன் வந்து செயல்பட முடியும். அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி தான். நீ சில இடத்துல வந்து சூரிய சந்திரர்கள் கூட போட்டிருப்பாங்க. ஆனா 4 வேதங்கள் தான் என் தாய்க்கு காலம் இருக்கு. அதாவதுங்க இதெல்லாம் வந்து ஒரு நம்முடைய முன்னோர்கள் சூட்சும ரகசியங்களாக தான் வச்சிருந்தாங்க. சிவன் மீது சக்தி உட்கார்றா அப்படின்னா, அது மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடியதா. 2வது கரும்பு வச்சிருக்கிறதுங்கிறது ஆசையை கட்டுப்படுத்துவதற்காகத்தான். ஆசையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம். இந்த கரும்புங்கிறது புஷ்பபானம் யாருக்கிட்ட இருக்கும்னா, மன்மதன்ட்ட இருக்கும், காஞ்சி காமாட்சிகிட்ட இருக்கும், என் தாய் லலிதா பரமேஸ்வரிகிட்ட இருக்கும். சிவனையே ஒரு ஆசனமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் சக்தி. சிவன் வேற, சக்தி வேற எதுவுமே கிடையாதும்மா. நம்முடைய ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு.